எனக்கு வயசு 55. இங்கே நாங்கள் சாகமாக 1928 கட்டின வீடு. 1928 கட்டி இன்றைக்கி 88 வருஷம் இந்த லயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 88 வருஷமாக அந்த லயத்தில் இருந்து நாங்கள் இவ்வளோ இந்த நீங்கள் வந்து லயம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பழைய வீடுகளுக்கு அமைச்சோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி அந்த வீட்டுக்கு தான் இருக்கோம். வர்றவங்க துறை மாதிரி ஐயா மாதிரிலாம் 88 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதே நடைமுறைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கிட்டடியில் போன வருஷம் சாம ஒரு என்ன ஒரு 1.5 வருஷமாச்சு. போன வருஷம் ஒரு இந்த மாதிரி பெரிய ஒரு மழை பெய்யக்குள்ளே தண்ணி வந்துச்சு. அந்த நேரம் வந்து எல்லா தோட்டத்தோட மக்களும் சொன்னால் ஏஜிலேருந்து அங்கங்கே எல்லாம் வந்து பார்த்து சொன்னாங்க இதுக்கு ஒரு பேமெண்ட் கான் போட்டு தரோம், இதை ஒரு பாதுகாப்பு செஞ்சு தரோம்னு. ஆனால் ஒன்றும் செய்யலை. மருகே இந்த மழை வந்துச்சு. இந்த மழை வந்து நீங்கள் இப்போ அந்த லைட்டை வந்து பார்த்துப்பீங்க, ஒரு வெடிப்பு ஒன்று இருக்குது. அந்த வெடிப்பு அந்த அதே மாதிரி வெடிப்பு ஒன்று மேலே இருக்குது. அந்த மேட் லைத்தில் 6ஆம் நம்பர் லைத்தில் அந்த அதே மாதிரி ஒரு சின்ன கீரல் இருக்குது. நேற்று நாங்கள் அந்த மழை பெஞ்சிட்டு போயிட்டு பார்க்கக்குள்ள நோட்டீஸ் ஓட்டிருந்தோம். அதில் அது நோட்டீஸு 2ஆக கிழிஞ்சிருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு சார் நாங்கள் பயந்துட்டு உடனே கிராம சேருக்கு அழித்தோம். கிராம சேர் உடனே வந்து பார்த்தாரு. ஏஜிலேருந்து வந்து பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பூன்லியா போலீஸ் வந்து பார்த்து பூன்லியா போலீஸு ஏஜி கிராம சேர் 3 பேர் வந்த பிற்பாடு உடனே எங்களை இங்கே அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாம் போய்ட்டு ஒரு இந்த மண்டபத்தில் போய் குடியாயிருங்கன்னு. அப்போ நாங்கள் கேட்டால் நாங்கள் திடீர்னு போக சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி போயிட்டுருக்கேன் இந்த மண்டபத்தில் போய்ட்டு எப்படி இருக்காது. 28 குடும்பம் 130 பேர் அந்த குடும்பத்தில் வசிக்கிறோம். அந்த 130 பேர் போய்ட்டு இந்த மண்டபத்தில் நாங்கள் எப்படி இருக்காதுன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க பொம்பளை இந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் போய்ட்டு ஒரு அங்கங்கே இருங்கன்னு. ஆனால் சாப்பாடு வசதியெல்லாம் கிராம அரசாங்கம் மூலியமாக கிராம சேர் கொண்டாந்து கொடுத்தாரு. அதை தொடர்ந்து பிபியில் முன்றாகலையிலேருந்து ஒரு நீதிபதி அவங்க எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா சாமான் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஆமி கேமிலேருந்து ஆமி பெரியவர் வந்து நேற்று தான் சாப்பாடு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ஏனைய தோட்டம் ஏனைய வசதிகளும் எங்களுக்கு துறை மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுல துறை மாதிரி இப்போ சாப்பாடு வசதி, இருப்பு வசதி, லைட் வசதி சகலமும் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு நேற்று மந்திரிமார் வந்தாங்க. நேற்று காலையில் திலகன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் திலகன் வந்தார். அவர் வந்து தான் எங்களுக்கு உறுதி கொடுத்தாரு. உறுதி பத்திரம் சொன்னால் நீங்கள் இந்த இடத்த விட்டு போக வேணாம், எக்காரத்துக்குள்ள எத்தனை மாதம் ஆனது எத்தனை வருஷம் ஆனது இந்த இடத்த விட்டு போக வேணாம், உங்களுக்கு நான் தோட்டம் மூலியமாக கதைச்சி இடம் ஒன்று வாங்கி தரேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்திருக்காங்க, பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. வந்து அவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. தோட்ட மேனேஜர் எங்களுக்கு உறுதிப்படுத்திட்டாரு, உங்களுக்கு இடம் தாரேன்னு. இப்போ கூடிய சீக்கிரம் எங்களை நாங்கள் அந்த இடம் கிடைக்க அந்த வீடு ஒன்று எங்களுக்கு கிடைக்க தெரியும். நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், இங்கே தான் வசிப்போம். ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்க பச்சை புல்லை. எங்கள் அப்பா கல்யாணம் கட்டி ஒரே வீடு 8 அடி வீடு. எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளை. நாங்கள் 5 பேரும், நான் 2 பேரும் ஆம்பளை 2 பேரும் கல்யாணம் கட்டி அதிலே தான் இருக்கோம். எனக்கு 3 பிள்ளை. அந்த 3 பிள்ளையும் இப்போ என் மகனுக்கு 29 வயசு. என் மகனும் இப்போ கல்யாணம் கட்டார். அவருக்கு 2 பிள்ளை. எல்லாம் ஒரு வீட்டில் தான் வாழ்கிறோம். இன்றைக்கி ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு உடுப்பு மாற்றிக்கிறேன்னா கூட பெரிய கஷ்டம் எங்கள். அதனால தான் அந்த நாங்கள் வீடு என்ன செஞ்சோம் கொஞ்சம் தள்ளி கட்டணும். இன்றைக்கு உங்கள் பெண்ணுக்கு தெரியும், இப்போ தூர மாதிரிலாம் சொல்லுவாங்க காணு போடல வங்கி வெட்டியிருக்க அப்படிங்கிற பிரச்சனை. நாங்கள் அந்த வங்கியை வெட்ட 8 அடி காம்புகளில் ஒரு 2 அடி 5 அடி சேர்த்து பிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு. இன்றைக்குனாலும் இந்த லயம் போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. கல்யாணம் கட்டி இந்த லயம் அபாயம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எத்தனையோ கட்சிகள் வந்ததுக்கு நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிட்டோம். யாரும் இதை கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லைங்க. எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு வீடு வந்து சேரம்னா நாங்கள் திக்குன்னு தான் இருக்கிறோம். அதனால வந்து நீங்கள் பார்த்து ஏதோ எங்கள் பிள்ளை எங்கள் காலம் முடிஞ்சுங்க. இது வர இருக்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுப்பீங்கன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பூன்லியா சீன் மேல்பிரிவு வசிக்கின்றோம். ஒரு தாத்தா அப்பா காலத்துலேருந்து வசதிக்கு வந்திருக்கிறோங்க. ஏற்கனவே ஒரு செழி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தோட்டத்துக்கு சொல்லியிருந்தோம். சொல்லிவிட்டு தோட்ட நிர்வாகம் போன வருஷமும் இதே மாதிரி மழை வந்து வெள்ளம் வந்து பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி இதை உடனே செஞ்சு கொடுக்க சொல்லி. அரசாங்கத்துலலாம் வந்து பார்த்து சொன்னாங்க. சரின்னு மேனேஜருக்கு சொன்னாங்க. மேனேஜர் உடனே ஆள் போட்டு நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சிருந்தாரு. அதுபாடு திரும்ப வெயில் அடிச்சிச்சு கொஞ்சம். அதுபாடு நீங்கள் போய் இருங்க, அங்கேயே இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை வரான்னு சொல்லி தோட்டத்தில் சொல்லிட்டாங்க. திரும்ப நாங்கள் வேற எங்கேயும் இடம் கேட்டும் கொடுக்கலைங்க, ஒரு பிரச்சனை நடைமுறைக்கு வரல. அதுபாடு தான் திரும்ப நாங்கள் அதிலேருந்து நாங்கள் வேலைக்கு போகணும். வேற எங்கேயும் வேலைக்கு போகவே இல்லை. அதிலேருந்து தான் வேலை செய்யணும். நாங்கள் அதுபாடு ஸ்கூல் பிள்ளைகளை அழுத்த வச்சுக்கணும். அதுபாடு அதில் பயந்து வேலை செய்யும். இந்த பேரை கொஞ்சம் மழை வந்தோட்டி அப்படியே அந்த பில்டிங் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அதுபாடு அன்றைக்கி கிராம சேர் இங்கே தோட்டத்தில் மிட்வீட் வெல்ஃபேர் எல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இதுக்கு போக சொல்லி உடனே சொன்னாங்க. அதுபோல் நாங்களே தன்னை பயந்து எல்லோரும் வந்து இங்கே இருந்தோம். திரும்ப அதுபோல் தான் எல்லோரும் வந்து கேட்டாங்க என்ன எப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் நிவாரணம்லாம் கொடுத்து அந்த உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. யாரும் எதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல.
நேற்று திலகர் ஐயா வந்து பார்த்துட்டு வீடு கூட வந்து பார்த்தாருங்க. பார்த்து எல்லாம் செஞ்சு உடனே நாங்கள் செஞ்சு அந்த உதவி சாரம் இன்னும் 1 வருஷத்தில் வீடு கட்டித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடைமுறைக்கு வரணும், அதுதான் நான் நினச்சிக்கிறேன்.